ஹாய் வரவங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா வரவங்களே? ஊட்டி வீடியோஸே இன்னும் ஃபுல் விளாக் போடணும். இன்னும் செகண்ட் டே இது மட்டும்தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் தேர்ட் டே இது பொட்டானிக்கல் கார்டன் போடுறதெல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணல. தலைவன் தலைவி படத்துக்கு கிளம்பிட்டோம் வரவங்களே. நல்லா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்படி வாழணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பார்த்து தோணுது. என்னை பொறுத்த அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறையா லவ், நிறையா கேர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அம்மா அப்பாவோட ரெப்ளிகா. அம்மா அப்பாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனால் அவங்களுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கிற ஒரு உறவு தான். நம்ம ஹஸ்பண்டுக்குள்ளேயோ ஒய்ஃப்குள்ளேயோ நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, எல்லாமாவா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அதனால ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாண்ட் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபாக இருக்கிறது தான். நிறையா லவ், நிறையா கேர் இருக்கணும், அன்கண்டிஷ்னலாக இருக்கணும், டாம் அண்ட் ஜெரியாக இருக்கணும். சண்டை வரணும், சண்டை வந்தாலும் அடுத்த நாள் பேச்சப் ஆகிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈகோ பார்க்காம பேச்சப் ஆயிடணும். பொசசிவ்னஸ் இருக்கணும், அப்போ தான் லவ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பொசசிவ்னஸ் டவுட்ஃபுல்னஸ்ஸாக மாறக்கூடாது. அப்புறம் லாயலாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக லாயலாக இருக்கணும். அப்படி பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லணும். மூஞ்சிக்கு நேரம் உன்னைய பிடிக்கல, நான் செப்பரேட் ஆகுறேன், நான் டிவோர்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் சொல்லணும். இந்த பின்னாடி முதுகில் குத்துறது, இங்கேருந்து ஹாய் செல்லம் அப்படின்ட்டு பின்னாடி போய் கண்ணு மூக்குன்னு வேற ஒருத்தனை கொஞ்சிட்டு இருக்கிற கள்ளக்காதோல் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் என் லைஃப்பில் பட்டதை வச்சும் சொல்கிறேன். ஹாப்பியாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அல்டிமேட்டாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தானே உறவுகளே. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு மினிட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் 43க்கு மேலே தான் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஒரு 3.5 வருஷமாக தான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன். இனியும் நல்லா வாழ்வேன், பணம் இருக்கோ இல்லையோ. ஆனால் நான் என்னைய ஹாப்பியாக எப்படி வச்சுக்கிறதுன்ட்டு சீக்ரெட் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டும் என்னை ஹாப்பியாக வச்சுருப்பாரு லாஸ்ட் பிரெத் வரைக்கும். என்னோட பேக் போன். நான் கிளம்பிட்ட படத்துக்கு பாய் பாய். லைவ் வருவேன், வாங்க வரவங்களே. லைவில் ஜாலியாக பேசலாம் மிராஜ் தியேட்டர் போகிற வரைக்கும். குட் நைட் ஆல் அட்வான்ஸா.